ஒரு மனுஷன், ஏழையான ஒரு மனுஷன், தாழ்வில் இருக்கிற ஒரு மனுஷன், தரித்திரத்தில் இருக்கிற ஒரு மனுஷன், கடன் பிரச்சனையில் இருக்கிற ஒரு மனுஷன், உலகத்தினால் சொந்த பந்தங்களினால் நிராகரிக்கப்படுகிற, தள்ளப்படுகிற ஒரு மனுஷன் குடும்பம் உயர்த்துவதற்கு, உயர்ந்த நிலைமையில உன்னதமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரே வழி, தேவன் உண்டாக்கின வழி இந்த வழிதான். அப்புறம் வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களும், பற்றாக்குறையும், குறைவுகளும், தரித்திரங்களும் எப்ப போகும் என்றால், நான் தேவன் சொன்ன அந்த பிரகாரங்களிலே, நியமனங்களிலே, தேவன் சொன்ன காரியங்களை நான் செய்கிற பொழுது நிச்சயமாக என்னுடைய கீழ்ப்படிதல் என்ன ஆகும்? வறுமையை போக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யாரும் இருதயத்தில் இருக்கிறதையும் நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, ஆராய்ந்து பார்க்க. ஆனா கர்த்தர் இருதயங்கள் ஆராய்ந்து பார்க்கிறவர். ஆகையினால்தான் இந்த தாவீதுக்கு ஒரு எண்ணம் என்ன கேட்டீங்கன்னா, ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், எங்க வீட்டில எல்லாம் தள்ளப்பட்டு இருந்தேன், எல்லாரும் என்னை ஆடு மேய்க்க போட்டாங்க. அதுக்கு பின்னாடி நான் வாட்டுக்கு அந்த ஆடை மேய்ச்சிட்டு 2 பாட்டை பாடிக்கிட்டு வீணையை வாசிச்சுட்டு நான் வாட்டுக்கா இருந்தேன். ஆனா என் இருதயத்தை கர்த்தர் பார்த்திருக்கிறாரு. என் இருதயம் அவருடைய இருதயம் போல இருந்திருக்கிறது. ஆகையினால என்ன பண்றாரு, என்னை அழகா தூக்கிட்டு போயிட்டாரு. பொழுதில் இருந்த என்ன, குப்பையில இருந்த என்னை தூக்கி எடுத்து இப்ப என்ன பண்ணிட்டாரு, பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்காரும்படி என்னை ராஜாவாக தேவன் அபிஷேகம் பண்ணினார். இப்படிப்பட்ட தேவன் இவர். யாருன்னு கேட்டீங்கன்னா, புழுதில் இருக்கிறவனை தூக்குகிற தேவன், குப்பையில் இருக்கிறவனை உயர்த்துகிற தேவன், தள்ளிவிடப்பட்டவனை அரவணைக்கிற தேவன், புறக்கணிக்கப்பட்டவனை எடுத்து பயன்படுத்துகிற தேவன், ஒன்றுமில்லை என்று எண்ணுகிற உங்களை, அற்பமாக எண்ணுகிற உங்களை எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதித்து அதே நபர் உங்களை புகழும்படி செய்கிற தேவன் இவர். ஆமே. ஏன்னா நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லி தான் தேவன் விரும்புகிறார். ஆசீர்வாதமா இருக்க வேண்டியதான் தேவனுடைய சித்தம். அதனால இதெல்லாம் போதிக்கிறார் பாருங்க. ஏன் இதை போதிக்கிறார்? சபைகளுக்கு மோசேட்ட போய் சொல்றாரு, ஏன் இதை சொல்லுப்பா, உங்களுக்கு இதை சொல்லு அப்படிங்கிறாரு. ஏன் இதை சொல்லணும்? பரிசுத்தமா வாழு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். அதுக்கெல்லாம் நிறைய வசனம் இருக்குது. ஆனா ஒரு மனுஷன், ஏழையான ஒரு மனுஷன், தாழ்வில் இருக்கிற ஒரு மனுஷன், தரித்திரத்தில் இருக்கிற ஒரு மனுஷன், கடன் பிரச்சனையில் இருக்கிற ஒரு மனுஷன், உலகத்தினால் சொந்த பந்தங்களினால் நிராகரிக்கப்படுகிற, தள்ளப்படுகிற ஒரு மனுஷன் குடும்பம் உயர்த்துவதற்கு, உயர்ந்த நிலைமையில உன்னதமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரே வழி, தேவன் உண்டாக்கின வழி இந்த வழிதான்.